WWE champion சர்வசக்தி கோபம் மலைப்பாளையம் ராஜேஷ் குமார். கண்ணடியா அவங்களா அடிச்சலாம் பழுக்குது. நீ பாராட்டு பண்ற பிட்டியா கை எப்படி முடிக்க. சரி விடுவாய் வாய் உடம்பு ரொம்ப டயர்ட் ஆகுது. நான் உள்ள போய்ட்டு நீங்க சாப்பிட்டு வரேன். உடம்பு உனக்கு டயர்டாக்குதா? உனக்கு டயர்டுக்கு தவிர சூப் ரெடி பண்ணி சொல்லிக்கிறேன். ஏன் உடம்பு சூப்பா? என்ன சூப்பா இது? சாரப்பாமல வால் சூப். ஏய் சாரப்பாமல வால் சூப். ஏன் நடுவெல்லாம் போட்டுக்கடா? நடுவுல சூப் குடிச்சா என்ன மாதிரி போல போலன்னு உடம்பு விழுந்துரும். ஊள உடம்பு விழுந்துரும். நரம்படி அடிக்க முடியாது. அதனால வால்ல சூப். வால்ல சூப். தள்ளி போ அடிங்க. நான் ஜெயிக்கல. அவன் தான் ஜெயிச்சான். அவன் தான் WWE சாம்பியன். அந்த பயம் இருக்கணும். யார பாக்கணும்? மன்னரை பார்க்க வேண்டும். மன்னா ஆமா மன்னா பாத்தீங்களா எவ்வளவு பொறுப்பா வந்துக்கறப்ப பாத்தீங்களா? அமைச்சர் ஆனந்தா ஹோயினி அண்ணா அந்த பிரச்சனை அழைத்த காரணம் என்ன தெரியுமா? என்ன சொல்லுங்க மன்னா. எனக்கு இருப்பதே ஒரே மகன். எனக்கு வயது கடந்து விட்டது. ஆகையா ஒரு மகனா? ஆண் குட்டியோ? மலையாளம் அறியுமோ? நான் மலையாளம் அறியும். ஆம் மலையாளம் அறியும், உருளைக்கிழங்கு அறியும், காய்கறி அறியும், பீட்ரூட் அறியும், வெங்காயம் தக்காளி அறியும், மிஸ் ஆகி போச்சுன்னா அருவாமனையில கை அறியும். அப்படியே மிஸ் ஆச்சுன்னா உடம்பு தெரியும். பருப்பே சந்தேகம் நீ ஆம்பளையா பொம்பளையா? ஆணும் இல்லாமல் பெண்ணும் இல்லாமல் பேடி. அட பொட்டா பேடி, ஒரு கரிம் பீடி. என்ன கோபாலா அமைச்சர் அண்ணா, என்னுடைய மகன் சிவனுடைய அவளாக சிவமணியில் பேருக்கு அல்லவா? ஆமாம் அண்ணா. எனக்கு வயது கடந்து விட்டது. என் மகன் சிவமணி அழைத்து வந்து இந்த நாட்டில் பொறுப்பை ஒப்படைக்க வேண்டும். அது மட்டுமல்ல, காலகாலத்தில் ஒரு திருமணம் செய்ய வேண்டும். அது மட்டுமல்ல, இன்றைக்கு என்ன நாள் தெரியுமா? என்ன நாள்? என் மகனுடைய பிறந்த நாள். ஆமாண்டா. உடனே என் மகன் அழைத்து சென்று வாழ்த்துவார்கள். அப்படியே மன்னர் புரிய பிரகாரம் அண்ட தோரணங்கள் அன்னதானம் அனைத்தும் செய்ய வேண்டும். ஓடிவா.